அமைச்சரே, சற்று கையை கொடுங்கள். காய்ச்சல் அடிக்கிறதா? ஆமண்ணா, என்னை போலவே தங்களுக்கும் கொதிக்கிறது. என்ன, உமக்கும் காய்ச்சலா? நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? அந்த சொக்கநாதரின் திருவிளையாடலை நம்மிடம் தான் காட்ட வேண்டுமா? தேர்தல் அறிவித்து விட்டார்களா? தொண்டர்களின் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கிறது. இந்த தேர்தலில் மட்டும் நாம் பொறுத்து விட்டால் என்ன கண்ணீர் தார தாரையாக கொட்டுகிறது? தேர்தல் என்பதால் பீதியா? ஆமண்ணா, பயப்படக்கூடாது, நான் இருக்கிறேன். என்னமாடா நீ? உனக்கு என்னையா? ஒன்றுமில்லை மன்னா. வாரும் ஐயா. மன்னா, திடமாகத்தானே இருக்கிறீர்கள்? யோ அமைச்சரே, நம்ம கேசிபி ஓபிஎஸ் எல்லாம் இங்க அவர்களைத்தான ஒரு பதவி ஆசைக்காக கட்சியை விட்டு அனுப்பிவிட்டோமே. ஓ, நீக்கி விட்டோமா? அப்படி என்றால் இந்த தேர்தலில் அவர்கள் நம்மோடு இல்லையா? வாங்கிவிட்டோம். மூடும். சரி, இருக்கிறதாவது தயாராக இருக்கின்றதா? கணக்கச்சிதமாக செயல்பட வேண்டும். கதவை திறந்தம். என்னையா அது? எங்கே அதை கொடு. மன்னா, என்னடா இது? மன்னா, கிளம்புவோமா? சற்று பொறுமையா. டேய் எடப்பாடி! ஐயோ, கேவலம் எறும்பை சின்னமாக வைத்துக் கொண்டு இவன் விடும் சத்தத்திலே என் ரத்தமெல்லாம் சக்கென்று நிற்கிறதையா? இதில் யுத்தம் என்று ஒன்று வந்தால் என்ன ஆகும்? என்ன ஆகும்? மன்னா, மன்னா, என்ன? சுத்தி விளையாடுவதற்கு இது தருணம் அல்ல. ஆனது ஆகட்டும், வாருங்கள் கிளம்புவோம். சரி, புறப்படுவோமா? புறப்படுவோம். வீரர்களே, நேரம் நெருங்கி விட்டது. இன்னும் சில வினாடிகள் தான். வில்லிலிருந்து புறப்படும் அம்பு போல் இருக்க வேண்டும். அவர்கள் நிலைகுலையும் அளவுக்கு நம் நுழைவு அமைய வேண்டும். முழங்கட்டும் சங்கு! மருத நிலத்தின் திருவேற்றுடைய கருங்காலுடைய ஐயனாரே, உன்னையே நம்பியிருக்கும் உன் பிள்ளைகளுக்கு வழியை காட்டு. வெற்றிவேல்! வெற்றிவேல்! அவன் போர்! அவன் போர்! என்ன மன்னா இது? சமாதான படியை காட்டி ஆடி வருகிறான். நிறுத்திடா, புட்டை கலப்ப! யாரையா சொல்லுகிறார்? எங்களை இல்லை மன்னா. என்னைத்தான்? அப்படி என்றால் வெள்ளைக்குடி வேலை செய்யவில்லையா? இந்த கதையெல்லாம் என்னிடத்தில் விடாதே கபோதி. போட்டு விடு. கவோதிதான். நீங்கள் சொன்னால் சரியாகத்தான் இருக்கும் அண்ணா. மகாபிரபு, என்னை நம்புங்கள். நான் உங்கள் நண்பன். என் மீது கோபம் வேண்டாம். நான் என்றும் உங்கள் ஆதரவாளன். சொல்லும் ஐயா. என்னையா இவன் அதல பாதாளத்தில் இறங்கி விட்டான். இவன் மூஞ்சியும் முகரையும் மாட்டின் கொம்பு போல் மீசை வைத்தால் மட்டும் போதுமா? தொம்பை பயலே, இதில் கவசம் வேறு. முடிக்கின்ற மொழியை மன்னா, இவ்வளவு தூரம் வந்து விட்டோம். அந்த கொலகார வழக்கிலாவது கைது செய்வோம். ஐயோ, வல்லவராயே, நான் வாழ வேண்டும் ஐயா, வாழ வேண்டும். அடச்சி, படுத்தே விட்டான் ஐயா. வாருங்கள் போவோம். புறமுதிர்த்து ஓடச் செய்தால் என்ன சொன்னாய்? அச்சச்சோ, இந்த ஏற்பாடு யாரையா செய்ய சொல்லுது? பட்டத்தை மாத்தி கொடுங்கடா, நகர மாட்டீங்களா? வெள்ளைக்குடி காட்டி தப்பித்ததா இன்று முதல் வெள்ளைக்குடி வேந்தர் என்று உலக மக்கள் அனைவராலும் அன்போடு அழைக்கப்படுவாய். போதுமா மகாபிரபு, போதுமா? திருப்புங்கள் குதிரையை.